வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பாட்டி எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு வராங்க. பாட்டி வந்துட்டு அவங்க கிட்ட இங்க பாருங்க, இது மாதிரி என் புருஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோட பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவரு இந்த ஊர்ல இல்லைன்னாலும் அவருக்கு இந்த ஊரை பத்தின கவலை தான் அவருக்கு இருக்கு. அவரு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்து முடியணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நீங்க யாரும் வருத்தப்பட வேணாம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க சரிம்மா அப்படின்னு. அப்ப பாட்டி ஒரு கலசத்தை எடுத்து கொடுத்து, இது காசி தீர்த்தம், இத கொண்டு போய் அம்மன் கிட்ட வைங்க. இது அவரு கும்பாபிஷேகத்துக்காக கொடுத்து விட்டாரு. இதை தவிர்த்து நமக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொன்னதோட ஊர் தலைவர்களும் அந்த பூசாரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை அந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு போறாங்க. இத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஊர் மக்கள் எல்லாரும். அப்போ அந்த விருமன் வில்லனை காமிக்கிறாங்க. அவரு நேரா அந்த சிவனாண்டி கிட்டையும் முத்துக்கிட்டையும் போயிட்டு, என்னங்க இது, கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்ம பல வகையில முயற்சி பண்ணோம், ஆனா எதுவுமே சரிபட்டு வரலையே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்க, நீங்க பாட்டுக்கும் அமைதியா இருக்கீங்க, கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு உங்களுக்கு யோசனையே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, இங்க பாருப்பா, நாங்களும் பல வகையில முயற்சி பண்ணிட்டோம், எதுவுமே நடக்கவே இல்லை. கடைசியா காளியம்மா ஒரு திட்டம் போட்டிருக்கா, பாப்போம் அது சரிபட்டு வருது அப்படின்னு. அதுக்கு விருமன் கேக்குறாரு, என்ன பிளான்னு சொல்லுங்களேன். அதுக்கு அவர் சொல்றாரு, சாரி விருமா, என்ன சொன்னாலே இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இந்த வாட்டி இந்த திட்டத்தை ரகசியமா முடிக்கணும் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளானை முடிச்சதோட உங்ககிட்ட சொல்றோம். இதை கேட்டதும் விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, என்னமோ எனக்கு தெரியாது, இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும், அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அவரு சொல்றாரு, அதுக்குதான் இந்த வாட்டி நாங்க சூப்பரான ஒரு பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா பாட்டி கிட்ட போயிட்டு, பாட்டி, இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நல்லபடியா நடக்குதா பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, அதெல்லாம் நல்லபடியா நடக்குதியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம மயில் இருக்காருல்ல, அவரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து வீட்டுல உள்ள பொண்ணுங்க எல்லாருமே எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாக்குறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாரும் அந்த ஊர் திருவிழாவை சுத்தி பாக்குறதுக்காக எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் தேடுறாரு. பார்த்தா ஒரு பொண்ணுங்களை கூட காணும். அத பார்த்ததும் நம்ம மயிலு கேக்குறாரு, சகல, என்ன இது, நானும் ரோகிணிய ரொம்ப நேரமா தேடுறேன், எங்க போனானே தெரியலையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் நான் தேடுறேன், எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? அப்ப அவரு சொல்றாரு, இல்ல சகல, என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போகல, சொல்லிட்டு போயிருந்தாதான் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேனே. சரி, போன் பண்ணி பாப்போம் அப்படின்னு போன் பண்றாங்க. பார்த்தா போன் பண்ணா போனு போக மாட்டேங்குது. அப்ப ஹீரோவுக்கு அதிர்ச்சி ஆகுது, என்ன இது, அவங்க போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதான் மாப்பிள்ள, என்னன்னு தெரியல, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, சரி தேடி பார்ப்போம் அப்படின்னு கோவில் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே காணும். அப்ப அந்த இடத்துல ஒரு சில பெண்கள் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு மயிலு கேக்குறாரு, ரோகுவ பாத்தீங்களா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இல்ல, நாங்க வந்தப்ப பார்த்ததுதான், அதுக்கப்புறம் நாங்க பார்க்கவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அப்ப ஹீரோவும் மயிலும் சேர்ந்து நேரா பாட்டி கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாங்க. இது மாதிரி ரோகுவைய, ரேவதிய, சுவாதிய யாரையுமே காணும் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க பாட்டி. என்னையா சொல்ற, எல்லாரும் எங்க போனாங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் பாட்டி, எனக்கும் தெரியல, எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியல, சரி வாங்க தேடி பார்ப்போம் அப்படின்ட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோவில் ஃபுல்லாவும் எங்க பார்த்தாலும் தேடி பாக்குறாங்க, எங்கேயுமே இல்ல. அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, எல்லாம் எங்க போயிருப்போம்னு தெரியலையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் மாமா, எனக்கும் தெரியல எங்க போயிருக்காங்க அப்படின்ட்டு. போன் பண்ணி பாத்தீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, போன் பண்ணி பார்த்தேன், ஆனா எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. அதே நேரம் மயிலு சொல்றாரு, சகல, இந்த கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக யாராவது இப்படி பண்ணிருப்பாங்களோ. அப்ப ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு, ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாது அப்படின்னு.
அப்ப மயிலு சொல்றாரு, சகல ரோகு வேற கர்ப்பமா இருக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதெல்லாம் அவங்களுக்கு எதுவும் ஆபத்து வராது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயாண்டி வில்ல இருக்காங்க, அவன் தான் 3 பேரையும் கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்ப நம்ம ரேவதி வந்து கண்முழிக்கிறாங்க. ரேவதி நேரா அந்த ரோகுவையும் ஸ்வாதியையும் பார்த்து, ரோகு ஸ்வாதி அக்கா தங்கச்சி கிளம்புங்க அப்படின்னு 2 பேருமே கண்முழிக்கிறாங்க. கட்டி போட்டு கிடக்கறத பார்த்துட்டு 2 பேருமே பயப்படுறாங்க. அக்கா நான் எப்படிக்கா இங்க வந்தேன் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதாண்டி எனக்கும் தெரியல, நீ யாரு நம்மளை கூட்டிட்டு வந்தது அப்படின்னு. நான் பாட்டுக்கும் கோவில் நின்னுகிட்டு இருந்தேன். அப்ப டக்குன்னு என் முகத்துல யாரோ மயக்க மருந்து அடிச்சு தூக்கிட்டாங்க. நீங்க 2 பேரும் எப்படி மாட்டனீங்க அப்படின்னு. அவங்க 2 பேரும் சொல்றாங்க, அக்கா நாங்க 2 பேரும் அப்படிதான்க்கா மாட்டணும். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மாமா வந்து காப்பாத்திடுவாரு, தைரியமா இருங்க அப்படின்னு. அப்ப ரோகு சொல்றாங்க, ஆமா ரேவதி, யாருதான் நம்மளை கூட்டிட்டு வந்தது, அது முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு மாயாண்டி வராரு. அவரை பார்த்ததும் அந்த 3 பேருக்குமே யாருன்னே தெரியல. 3 பேருமே நேரா மாயாண்டிய பார்த்து, இங்க பாருப்பா நீ யாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதே, நீங்களும் யாரு அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியாது. உங்களை கடத்தினதுக்கான ஒரே காரணம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், அந்த ஈஸ்வரியோட மருமகன், அவன்தான் காரணம். ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, எதுக்காக அவரை நீ பாக்கணும்னு நினைக்கிற? அதுக்கு அவர் சொல்றாரு, அவரை பாக்கணும்னு நினைக்கிறேனா, அவனை காலி பண்றதுக்காக தான் உங்க 3 பேரையும் வந்துட்டு நான் இப்ப பகடைக்காயா பயன்படுத்த போறேன். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா எங்களை விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, அவரு மட்டும் நீ இப்படி பண்ண அப்படிங்கறத தெரிஞ்சுச்சு உன்னை காலி பண்ணிடுவாரு. அவர் யாருன்னு தெரியாம நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த இடத்துல இருந்து நீ போறதுதான் நல்லது, போயிரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ இப்படி சொல்லிட்டா உடனே நான் பயந்துருவனா, நான் யாரு அப்படிங்கறது உன் புருஷனுக்கு தெரியுமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த இடத்த விட்டு நீ போறதுதான் நல்லது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் சரியாதான் இருந்துகிட்டு இருக்கேன், இங்க பாரு, உன் புருஷன் வந்துட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், அதனாலதான் உன் புருஷனை காலி பண்றதுக்காக இங்க வர சொல்லியிருக்கேன். இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, உன் புருஷனுக்கு நேரா போன் பண்ணு, அவனை இங்க வர சொல்லு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, நான் சொல்ல மாட்டேன், அவரை கூப்பிட மாட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இப்ப நீ கூப்பிட போறியா இல்லையா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, கூப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்ப பக்கத்துல இருக்கிற ரோகு அடிக்க போக ரேவதி சொல்றாங்க, தயவு செஞ்சு அக்காவை விட்டுருங்க, அவன் கர்ப்பமா இருக்கா அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அது சரி, நல்லதா போச்சே அப்படின்ட்டு, நீ மட்டும் இப்ப உன் புருஷனுக்கு போன் பண்ணல, உன் அக்கா கறிய காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. இங்க பாருங்க, அவருக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வரக்கூடாது, தயவு செஞ்சு என் அக்காவை விட்டுருங்க, நான் அவருக்கு போன் பண்றேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, அப்படி இரு, போன் பண்ண அப்படின்னு சொன்னதோட ரேவதி நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. ஹீரோ போன் அட்டன் பண்ணி ரேவதி கிட்ட, ரேவதி எங்க இருக்க, நானும் ரொம்ப நேரமா உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம், 3 பேரும் எங்க போனீங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, என்னங்க, இங்க ஒருத்தன் எங்களை கடத்திட்டு வந்துட்டான். இது கேட்டதும் அவர் ஷாக் ஆகுறாரு, என்னமா சொல்ற? அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமாங்க, எங்களை பிடிச்சிட்டு கொண்டாந்து இங்க கட்டி போட்டு வச்சிருக்கான், எங்களால இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வர முடியல. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரி நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அப்ப ரேவதி அட்ரஸ சொல்றாங்க. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப ரேவதி நேரா அவர்கிட்ட, இங்க பாரு, நீ புருஷன் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீ உயிரோட வீடு திரும்பணும் அப்படின்னு நினைச்சேனா மரியாதையா அந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. அதுக்கு அவரு சிரிக்கிறாரு, ஓ அப்படியா, நான் இந்த இடத்த விட்டு போகணுமா, உன் புருஷன் எப்போ வருவான் அப்படிங்கறத தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் இந்த இடத்த விட்டு போயிருவேனா அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்னு இங்க யாருக்குமே தெரியல, ஆனா யாரோ காசு கொடுத்தாங்க அப்படிங்கறதுக்காக தான் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரு, உன் புருஷன் வரட்டும், உன் புருஷனை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு போறேன். இது கேட்டதும் ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவரு நேரா ரேவதிய பார்த்து, என்ன இப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பாக்குறீங்களா, தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா பாட்டிக்கிட்டா, பாட்டி ரேவதி ரோகிணி எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு, அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். பாட்டி சொல்றாங்க, ஐயா பேராண்டி,
கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாத்தணும் அப்படின்ட்டு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்கய்யா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி இக்காரணம் முன்னிட்டும் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியும். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. பாட்டியும் சரியா பிராண்டி அப்படிங்கிறாங்க. அப்ப ஹீரோவும் மயிலும் போய் நிக்கிறாங்க. மயிலு சொல்றாரு, சகல என் ரோகுக்கு எதுவும் ஆபத்து இல்லையே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, யாருக்கும் எந்த வகையிலயும் ஆபத்து இல்ல. ரேவதி வந்துட்டு இன்னொரு போன்ல இருந்து போன் பண்ணி சொல்லியிருக்கா. சோ கண்டிப்பா அந்த வில்லன் தான் போன் அடிக்க சொல்லியிருக்கான். அவனுக்கு அவங்க 3 பேரும் முக்கியம் கிடையாது, நான் தான் முக்கியம்னு தோணுது. எனக்கு என்னமோ வந்திருக்கிறவங்களுக்கு நான் தான் டார்கெட் போல தோணுது. இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, சகல அப்படி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒருத்தவங்களை காலி பண்ணா கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்காக தான் சகல அவங்க இப்படி பண்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, கண்டிப்பா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி இருக்கட்டும், நான் போறேன், நீங்க இங்க இருங்க. மயிலு சொல்றாரு, சகல எப்படி சகல, நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்ம போய் தடுப்போம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? நீங்க போயிட்டு அதிகாரிங்களை கூட்டிட்டு வாங்க, நான் போயிட்டு அவங்க காப்பாத்த போறேன். இது கேட்டதும் மயிலும், சூப்பர் சகல, நல்ல ஐடியா, சரி நான் போறேன், அதிகாரிகளை கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு போறாரு. ஹீரோ நேரா அந்த மாயாண்டி சொன்ன இடத்துக்கு வராங்க. மாயாண்டி நேரா ஹீரோவை பார்த்து, வாப்பா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த. அப்ப ஹீரோ நேரா மாயாண்டிய சந்தேகமா பாக்குறாரு. நீ யாரு அப்படிங்கறது எனக்கு தெரியவே தெரியாது, எதுக்காக எங்க வீட்டுல உள்ள 3 பொண்ணுங்களை கடத்தின அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் எதுக்காக கடத்தினேன் அப்படிங்கறது உனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணுமாம்ல, அதுக்காக எனக்கு பண மலைய கொட்டி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். என் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். நீங்க அமைதியா என் வேலைக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்காம மேல போயிருங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ யாருன்னே தெரியாது, நீ தேவையில்லாத வேலையை பண்ற. இங்க பாரு, என் புருஷனை பத்தி உனக்கு தெரியாது, மரியாதையா இந்த இடத்த விட்டு இப்பவே எங்களை விட்டுட்டு போயிரு. அப்ப அவர் சிரிக்கிறாரு, என்னம்மா உனக்கு ரொம்ப அதிகமான நம்பிக்கை போல உன் புருஷன் மேல, உன் புருஷன் காப்பாத்துவான் அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இது மட்டும் இல்ல, பல வகையில அவர் எங்க உயிரை காப்பாத்திருக்காங்க, நீ தேவையில்லாம இடையில போகாத, போயிரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் யாரு அப்படிங்கறது உன் புருஷனுக்கு தெரியாதுல்ல, நான் யாரு தெரியுமா? மாயாண்டி. என்னை பார்த்தாலே எல்லாருமே நடுங்குவாங்க. எனக்கு நான் மட்டும் ஒரு ஆளை குறி வச்சுட்டேன் அப்படின்னா அவனை காலி பண்ணாம இருக்க மாட்டேன். உங்க யாருக்கும் என்னை பத்தி தெரியல அப்படின்னு. அப்ப ஹீரோ நேரா மாயாண்டி பார்த்து, இங்க பாரு, உனக்கும் நான் யாருன்னு தெரியாது முழுசா, எனக்கும் நீ யாருன்னு தெரியாது, தேவையில்லாம இந்த இடையில வந்துருச்சு, நீ பிரச்சனையா அனுபவிச்சுக்காம இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் கொடுத்த பணத்துக்கு சரியா வேலையை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னங்க, இவன் ரொம்ப நேரமா இப்படிதாங்க பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு காரணம் அந்த காளியம்மாள் சிவனாண்டியா தான் இருக்கணும். அவங்கதான் கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இதுல என்ன சந்தேகம், அவங்கதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. மாயாண்டிய பாட்டு, இப்ப என்ன, உனக்கு என் கூட சண்டை போடணும் அதானே? அப்ப அவரு சொல்றாரு, சண்டை இல்ல, உன்னை மேல அனுப்பணும், அதுக்காக தான் ஸ்பெஷலா வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபைட் பண்ண ஆரம்பிக்க. அப்போ அவரு நேரா ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபைட் பண்றத பார்த்துட்டு அந்த மாயாண்டி போயிட்டு கீழே விழுகிறாரு. அதே நேரம் மயிலு அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதிகாரிங்க நேரா அந்த மாயாண்டிய கைது பண்றாங்க. அப்போ இத பார்த்ததோட மாயாண்டி சொல்றாரு, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்கிட்ட நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு, ஆனா நீதான் கேட்காம ரொம்ப பிடிவாதம் பண்ண. இப்ப நீ தப்பு பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். இங்க பாருங்க சார், எங்க வீட்டுல உள்ள 3 பொண்ணுங்களையும் இவன் கடத்திட்டு வந்திருக்கான். எவ்வளவு தைரியத்தோட கடத்திட்டு வந்திருக்கான், இவனை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாயாண்டிய கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ மயிலு நேரா ஹீரோவை பார்த்து, சகல இவனுக்கு ரொம்பவே அதிகமான திமிரு சகல, அதனாலதான் இவன் சொல்லியும் திருந்தாம இப்படி பண்றான் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காளியம்மாள் தான். கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டுறதுக்காக இப்படி பல வகையில திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாப்போம் இன்னும் எவ்வளவு திட்டம் போட போறாங்க அப்படின்னு. சோ இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.